வணக்கம் மக்களே. நம்ம பையில் எப்படி மைண்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேஒய்சி வந்து நாமளே அப்டேட் பண்ண முடியாது. அதில் வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பையிலேருந்து. இந்த மாதிரி நம்ம கேஒய்சிக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். நம்ம டேரெக்டாகவே ஓப்பன் பை ப்ரௌசர்னு கொடுத்து போகலாம். இல்லைனா இந்த மாதிரி பை ஆப்பில் பை ப்ரௌசர்னு கொடுத்து சைன் இன் டு பை ப்ரௌசர் இதில் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பை ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம லாகின் பண்ணது நம்ம டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட் வந்து அதில் சிங்க் ஆகிடும். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். இதில் KYC PI அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய் தான் நம்மளோட KYC டீட்டெயில்ஸை அதில் அப்டேட் பண்ண முடியும். அதை நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே வந்ததும் நம்மளை வந்து KYC வந்து அப்டேட் பண்ண சொல்லுது. லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரீஜியன், அதாவது இந்தியா, அதை அப்டேட் பண்ணிட்டு இதில் வந்து ஐடி டைப் வந்து நீங்கள் என்ன ஐடினாலும் டச் பண்ணலாம். ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு எதுனாலும் டச் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடும். இதில் வந்து மொத்தம் நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸ் அப்டேட் பண்ணணும். மொதல் வந்து ஐடி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த ஐடி ஃபோட்டோவில் உள்ளதை. அப்புறம் நம்ம ஐடென்டி கன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம பை பேமெண்ட், அது வந்து நம்மளோட ஒரு பை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோஸ் எப்படிலாம் அப்லோட் பண்ணணும், எப்படிலாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. டூஸ் அண்ட் டோன்ட். நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனை வருது. அதனால தான் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஹாரிசான்டலில் தான் இருக்கணும். ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபைலில் இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேக் சைட். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேக் சைடு அப்டேட் பண்ணணும். நம்ம 2 ஃபோட்டோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸாக அப்படியே கொடுக்கணும். நீங்கள் சப்போஸ் ஆதார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸோட நம்பர், இது எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு போகும். அதனால் கரெக்டாக கொடுங்க. சப்போஸ் நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நீங்கள் KYCக்கு எப்போ எலிஜிபிள் ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்கள் ப்ரூஃபில் என்னென்னு இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுங்க. உங்கள் நேமாக இருக்கட்டும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கட்டும், எல்லாமே. டாக்குமெண்ட் ஐடி நம்பரில் நீங்கள் என்ன ஐடி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதோட நம்பர். இப்போ தேர்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் லைவாக அப்டேட் பண்ணணும். அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணணும். இங்கேயும் டூஸ் அண்ட் டோன்ட் கொடுத்துருக்காங்க, எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நல்லா க்ளோஸ்அப் வச்சுக்கோங்க. அது சொல்கிறது அதுதான், லுக் க்ளோஸ்லி. நீங்கள் எதுவுமே டேப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் மூஞ்சை மட்டும் நீங்கள் உங்கள் கேமராவில் காட்டினா போதும், அதுவாகவே அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறமா செகண்ட்க்கு வந்து பி ஹாப்பி, நம்ம சிரித்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது எல்லாமே லைவாக தான் நம்மளை கேப்சர் பண்ணணும், வீடியோ மாதிரி தான் எடுக்கும். ஸோ அது என்ன சொல்கிறதோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. உங்கள் வாயை நல்லா திறந்து நாக்கை நீட்டி ஐப்ரோவை நல்லா தூக்குன மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை அப்டேட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப்பு ஜஸ்ட்டு நீங்கள் சிரித்தாலே போதும். ஃபுல்லுமே உங்களை வீடியோ தான் எடுக்கும். இது எல்லாமே வேற ஒருத்தருக்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும்.
இப்போ நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு, அதுக்கான டேட்டா என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணிடலாம். அதோட இந்த பையோட கேஒய்சி டாக்குமெண்ட் முடியுது. இது வந்து நம்ம என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதோட ப்ரூஃப். அந்த டாக்குமெண்ட்டை நம்மளோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோஸ், அது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு தடவை ஷோ பண்ணோம். நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம எஸ்ஸா நோ கொடுத்துடலாம். இப்போ நம்ம கேஒய்சி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. அதோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம KYC.pyக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். அந்த பேஜ் அப்படி தான் இருக்கும். அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்கும். இதுதான் என்னோடய பை பேஜ். நீங்கள் யாராவது இன்னும் பையில் மைன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பையோட மைனிங் ரேஷியோ வந்து பயங்கரமாக குறைச்சிட்டாங்க. இது எப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றது தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மைன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே நல்லது. பையில் எப்படி மைன் பண்ணணும்னு யாராவது தெரியாமல் இருந்துச்சுன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம். ஓகே, பாய்.